ஒரு 60 ரூபாவோட சென்னைக்கு வந்தேன். திருவான்மியூர் தியாகராஜ தேட்டரில் நான் வந்து அங்கே தேட்டரில் வேலை செஞ்சேன். டிக்கெட் கிளிக்கிறது. 2 இட்லி ஏன் அந்த பேர்? அதை கேட்கும்போது நானே சிரிச்சிட்டேன். ஆறாவன் எனக்கு பேசிக்காக மதுரை. நான் அந்த உசிலம்பட்டி ஸ்லாங் வந்து அது ஈஸியாக எனக்கு வரல. என்னடா இளந்தாரிப்பாயில செத்து போறேன். மதுரைக்கு உசிலம்பட்டிக்கு இழுவை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். எங்கடா இருக்க ஏன் நேதாஜியோட சண்டை போட்டு வர்ற ஆடுறாவன் அப்படின்னு நான் சொல்லுவேன்ல. ஒயின் ஷாப் பகுதியில் படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருந்தது. நிஜமாவே சண்டைக்கு வந்துட்டாங்க. தூரத்தில் நீங்கள் வந்து இப்படி எட்டி பார்த்துட்டு இருப்பீங்க. ஆமாம், அது அப்படி பார்ப்பீங்க. எனக்கு சார்பட்டாலையும் உங்களுக்கு அதே மாதிரி ஒரு ஷாட் இருக்கும். முன்ரத்தம்மெல்லாம் முன்னாடி நின்று பேசக்கூடாது. பார்க்குறதுக்கு தமாசா இருக்கும். கூப்பிட்டு 2 தட்டு இந்த வேஸ்டி இப்படி வச்சுட்டே நிற்பேன். அது வந்து ஒரு பாடி லாங்குவேஜ். வேட்டை முத்துக்குமார்ன்ற அந்த பேர் தான் எல்லாருக்கும் ரிஜிஸ்டர் ஆயிருக்குல்ல. எனக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது. கூகுளில் பார்த்தோன்னா முத்துக்குமார் வேட்டை முத்துக்குமார் அவங்க இருந்தது. யாரும் அது வேட்டை முத்துக்குமார் பார்த்தா நம்ம இமேஜை போட்டு விதார்த்து, விமல், சோம சுந்தரம், விஜய் சேதுபதி, கூத்துப்பட்ட சர்க்கிள் எங்களுக்குள்ள போட்டா போட்டி நல்லா பண்ணிடுறேன் சார் முன்னாடி. எப்பயாவது உங்கள் படங்கள் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களா அம்மா? தெருவில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து மயன் நல்லா நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு அது பெருமை. ஐயா என்ன படம் ஏன் நடிச்சிருக்க, ரொம்ப பேர் இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்லி. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நமக்கான நேரம் வரும். அதுக்காக நம்ம பொறுமையாக இருந்து நமக்கான கிடைக்கிற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கணும். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்குறானா கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியல். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க சார். சூப்பர். அடுத்தடுத்து உங்களுடைய நிறைய வெப் சீரிஸ் படங்களில் பார்க்குறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது லைஃபு? நல்லா இருக்குது. இப்போ சமீபத்தில் வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு பண்ணுற வேலைக்கு அங்கீகாரம் வந்து நல்லா இருக்குது. அங்கீகாரம் இந்த சென்ஸ் எப்படி சொல்கிறீங்க? தொடர்ந்து இப்போ பிஃபோராக தாய் கிளவி பண்ணி பேமெண்ட் கரெக்டாக வந்துடுது அப்படின்றீங்களா? ஒரு பக்கம் வந்தாலும் மக்கள் மத்தியில் கொஞ்சம் பெரும் வரவேற்பு. தாய் கிளவி நல்ல சக்ஸஸ்ஸு. அதுக்கப்புறம் நான் ரொம்ப நாளாக மணிகண்டன் கூட வேலை செய்யணும் ஒரு ஆசை. ரொம்ப பழைய நண்பர் எனக்கு ஆரம்ப காலத்தில் இருந்து. அப்படியா? ஆமாம், காட்டான் வந்தது ரொம்ப சந்தோஷம். தாய் கிழவியில் வந்து நீங்கள் பேசுகிற அந்த மொழி அந்த அந்த ஸ்லாங் வந்து பயங்கரமாக இருக்கும். இங்கிலீஷை வந்து வேறு மாதிரி பேசுவீங்க, அது பயங்கரமாக இருக்கும். லிட்டில் பிசிஸ் அந்த மாதிரி பேசுகிறது, எல்லா வேர்ட்லேயும் ஒரு எஸ் போட்டுக்கிறது. ஆமாம். ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி இருந்தது நமக்கு. ஆனால் பேசும்போது யூனிஃபார்ம்ஸுங்களா, யூனிஃபார்ம்ஸ் தரலன்னா பேமெண்ட்ஸ் தர மாட்டேன். ஓகே, அதை சொல்கிற அந்த இதை அந்த ஃபோர்ஸு அந்த அதிகாரத்துவமாக ஒரு கம்பீரமாக கெத்தாக பேசுகிறது, அது வந்து பேசும்போதே அவர் வந்து ரொம்ப சிரிச்சிட்டாரு. ஓகே இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவர் என்ன சொல்கிறாரோ அதாவது ஒரு வெள்ளை பேப்பராக போயிடுறது. டைரக்டர் என்ன யோசிக்கிறாங்க, அது என்னெல்லாம் தேவை, இம்ப்ரூவைசேஷன். எனக்கு ஒரு விஷயம் தோணுதில்லை, சொல்கிற விஷயங்கள் பண்ணுறதோட எனக்கு டைரக்டர் சொல்கிறத அதை மீறி வந்து நான் எனக்கு சில விஷயங்கள் இம்ப்ரூவைசேஷன் தோணுச்சுன்னு அவர்கிட்ட சொல்லுவேன் இதெல்லாம் பண்ணலாமான்னு. பட் அவர் அதை அக்செப்ட் பண்ணது ரொம்ப ஈஸியாக இருந்தது. இப்போ வந்து நிறைய படங்கள்லாம் பண்ணிருக்கீங்க, நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல. இப்போ உங்களுக்கான அந்த மரியாதைன்றது எவ்வளோ தூரம் கூடியிருக்கு? ஆரம்ப காலத்தில் ஒரு முயற்சி தானே, ஒரு ட்ரை பண்ணுறது எல்லாருக்கும். ஆனால் வர சோதனைகள் தான் அது. ஆக்சுவலி ரொம்ப நாள் ட்ரை பண்ணி சினிமாவில் சில நேரத்துலாம் கிடைக்காது. ஷூட்டிங் கன்ஃபார்ம் ஆகிரும், ஒப்பந்தமாகி அப்புறம் கேன்சல் ஆகிடும். இந்த மாதிரி இதெல்லாம் நடந்திருக்கு எனக்கு. பட் தோண்டு போனது கிடையாது. அது வந்து எனக்கு தேட்டர் வந்து ரொம்ப பெரிய தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்தது. அது தேட்டர் நாடகத்துறையிலேருந்து வந்தனால ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நமக்கான நேரம் வரும். அதுக்காக நம்ம காத்து இருக்கிற வேண்டியது. அது வந்து பொறுமையாக இருந்து நமக்கான கிடைக்கிற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இயக்குனர்கிட்டையும் நான் என்னை பயன்படுத்துகிற இயக்குனர்கிட்டலாம் திரும்ப வந்து ஒரு ஆடிஷன் அவங்களுக்கே தெரியும். ஒரு தடவை நான் ஒரு இயக்குனர்கிட்ட வேலை செஞ்சுட்டேன்னா தொடர்ச்சி அவங்களோட நான் பயணிப்பேன். ஏன்னா அவங்களுக்கு அது தெரியும். அதனால் இப்போ வந்து நிறைய இயக்குனர்கிட்ட வந்து கால் வருது. அது அவங்க ஸ்கிரிப்டுக்கு அவங்களுக்கு அந்த கதாபாத்திரத்துக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. நம்ம ஈஸியாக போய் நடிச்சிடக்கூடாது. அவங்க ரைட்டிங் டைரக்டர் சொல்கிறது அதை நம்ம எப்படி பண்ணணும், என்னுடைய பாடி லாங்குவேஜில் எப்படி பண்ணணும், அந்த வட்டார மொழியில் வேலை செய்யணும்,
முடிஞ்ச வரைக்கும் இயல்பாக நடிக்கணுங்கிறதுல ரொம்ப ஆர்வமாகவும் இருக்கேன், சரியாக பண்ணிடணுங்கிறதுல இருக்கேன். நான் எப்போ ஆரம்பிச்சிங்க இப்போ கூத்துப்பட்டுறைன்னு சொல்கிறீங்கல்ல, அது எப்போ எந்த வருஷத்துலேருந்து நீங்கள் ஜாயின் பண்ணீங்க? ஆக்சுவலி 98லேருந்து ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். கூத்துப்பட்டுறையானா? இல்லை 98லேருந்து சினிமா ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். ஓகே. அப்போ ஒரு சீரியல்லாம் ட்ரை பண்ணேன். சீரியல்? சீரியல் ட்ரை பண்ணேன். தப்பாக ஆடிஷன் பர்ஃபார்மன்ஸாகவே வீக்காக இருந்தது. அதுக்கப்புறம் 2002-03 வந்து கூத்துப்பட்டுறையில் ஜாயின் பண்ண ஆரம்பித்தேன். ஓ, அதான் வந்து விஜய் சேவி சார் வந்து என்னோட நண்பன் அப்படின்னு நிறைய இடத்துல மென்ஷன். அவரும் கூத்துப்பட்டுறையிலேருந்து. ஆக்சுவலாக உங்களோட சொந்த ஊர் எல்லாமே எங்கன்னா? மதுரை. பிறந்தது மதுரை. ஓகே. மதுரையிலேருந்து படிப்பு வந்து பெருசாக படிப்பு மேலே ஆர்வம் கிடையாது. சினிமாவை வரணும்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வீட்டுக்கு அம்மாவுக்கு தெரியாமல் தான் வந்துட்டேன். நான் சென்னை வந்துட்டீங்க? சென்னை வந்துட்டேன். தியாகராஜா தேட்டர் இருக்கும், திருவான்மூர் தியாகராஜா தேட்டரில் நான் வந்து அங்கே தேட்டரில் வேலை செஞ்சேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா சினிமாக்குள்ளே இருக்கணுங்கிறனால முதல்ல தேட்டரில் வேலை செஞ்சு தேட்டரில் இருந்துக்கிட்டு என்னவா டிக்கெட் கிளிக்கிறது, ஸ்டாலில் ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கேபிள் டிவியில் வேலை செஞ்சேன். என்னுடைய பாஸ் வந்து அப்புறம் வெங்கட்ராமன், வெங்கட்ராமன் அண்ட் ராமசாமி, இவங்க 2 பேரும் கேபிள் டிவி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் நான் கேபிள் டிவி கனெக்ஷன் கொடுக்குறேன். அந்த ஏன்னா அங்கே தான் வந்து கவிதாலய பாலச்சந்தர் சார் ஆஃபீஸ் இருந்தது. நம்ம இங்கெல்லாம் கரெக்டாக ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் இருந்தது. அஜித் சார் ஏகே இன்டர்நேஷ்னல் அஜித் சார் ஆஃபீஸ் வந்து அபிராமபுரத்தில் தான் இருந்தது. ஸோ சினிமாவுக்கான அந்த சர்க்கிள் ஆட்கள் இருக்கும்போது அங்கே நான் முதல்ல கேபிள் டிவியில் வேலை செய்யும்போது இவங்களெல்லாம் அப்ரோச் பண்ணணும் ஏதாவது வகையில். கேபிள் டிவியில் கஸ்டமரில் பில் கலெக்ட் பண்ணுற வேலை தான் எனக்கு. அதே மாதிரி டெக்னிக்கலாக அந்த கேபிள் டிவியில் டிவி ஒர்க் ஆகலைன்னா சர்வீஸ் பண்ணுற வேலை. அப்போ வீடு வரைக்கும் உள்ளே போகிற ஆள் யாருன்னா கேபிள் டிவியில் இருக்கிற அந்த பர்சனு. இப்போ அவர் பெரிய செலிப்ரிட்டி பெரிய ஆள் வீட்டு வேலையும் கேபிள் சரி பண்ணிவிட்டு தயக்கம் இருக்கும், இந்த வாய்ப்பு கேட்கலாமா வேண்டாமா. யாரார் வீட்டுக்குலாம் அந்த மாதிரி கேபிள்? அந்த மாதிரி ஆஸ்கார் ஃபிலிம்ஸில் போனேன். கவிதாலயா ஃபிலிம்ஸில் புஷ்பா கந்தசாமி சார்கிட்ட மீட் பண்ணி பாலச்சந்தர் சாரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அப்போ அந்த வாய்ப்புக்கு கொடுத்தாங்க, வாய்ப்பு சொல்லியிருக்காங்க. நான் தான் அதுக்கப்புறம் நான் போகல. எதனால்? என்னென்னா எனக்கே தெரியுதுல்ல, நான் ரொம்ப வீக்கு, நம்ம எப்படி பண்ணுவோம். ஒருத்தவங்க நம்மளை ரெஃபர் பண்ணால் அவங்களும் வந்து சொல்கிறேன்னு சொல்லும்போது நம்ம ஒரு அனுபவம் ஏதாவது ஒரு ஆக்டிங்கில் நம்ம லேர்ன் ஆகிருக்கணும். எனக்கே என் மேலே கான்ஃபிடென்ட் இல்லாதப்ப நான் எப்படி போய் ஒரு சினிமாவில் நடிக்க முடியும், ஒரு சீரியலில் நடிக்க முடியும், ஒரு தயக்கம் ஜென்யூனாக எனக்கே அது தோணுச்சு. ஆனால் நிறைய ஃபோட்டோ எடுத்து வச்சுக்குவேன். அப்போ அந்த டைமில் வந்து ஃபோட்டோ நல்லா இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் பண்ண சொன்னால் அப்படியே நிற்பேன் ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டாக. என்னடா இது இப்படி நிற்கிறோமே, இதை அந்த 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 கண்டென்ட்டை புரிஞ்சிக்கிற தன்மையே இல்லாமல் இருந்தேன் நான். அது ஒரு 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 கூச்சம் இருந்தது, மற்றவங்க பார்த்து என்ன சொல்லுவாங்க. இது எல்லாம் உடஞ்சது எங்கன்னா கூத்துப்பட்டுற சக ஆக்டர் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது நமக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். ஸோ நம்ம ஒன்று பெட்டராக பண்ணிடணும். யாரெல்லாம் அந்த ஆக்டர்ஸ் பார்த்துருக்கீங்க? அப்போ விதார்த்து, விமல், சோமசுந்தரம், விஜய் சேதுபதி, பாபு, சாந்தகுமார், சஞ்சீவி, விஜயன், வினோத் மேனன், அது ஒரு பயங்கரமான ஒரு குரூப். அது வினோதினி, தேவி, மீனாட்சி, அது இந்த மாதிரி ஒரு அந்த கூத்துப்பட்டுற சர்க்கிள். எங்களுக்குள்ளே போட்டா போட்டின்னா நல்லா பண்ணிடுறோம் சார் முன்னாடி பர்ஃபார்மன்ஸு. அப்போ ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்குது. டைலாக் எடுத்து பேசுகிறது, அதில் இம்ப்ரூவைசேஷன் பண்ணி சார் ஒரு ரைட்டிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ அவருடைய நாடகத்தில் நம்ம என்ன தேவையோ அதை நம்ம பண்ணிடணும் அப்படிங்கிறதுல அது அங்கேருந்து தான் தன்னை என்ன வளர்க்க ஆரம்பித்தேன். இதுக்கு வந்து நீங்கள் காசு கட்டணும் தானே? இல்லை, அதுக்கெலாம் காசு இல்லையா? அது வாங்கலை. முச்சம் சார் முழு நேரம் நடிகராக இருக்கிறவங்கள்ட்ட அது பண்ணல. அவர் கிடைக்கிற நடிகர்களை உருவாக்குறதுல ஒரு இதாக இருந்தார். அது உங்களுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்து ஒருவேளை சாப்பாடு கொடுக்குறாரு. அப்போ தான் நான் வந்து கூத்துப்பட்டில் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணலாமா, கூத்துப்பட்டறை போகலாமா. நான் கூத்துப்பட்டறைக்கு ஃபிலிம் இன்ஸ்டியூட் போட்டால் பேமெண்ட் பண்ணணும், சாப்பாடு கிடைக்காது, அந்த வசதி கிடையாது. எனக்கு கூத்துப்பட்டறையில் அது கிடைச்சது. ஓ, நீங்கள் வீட்டிலேருந்து வரும்போது காசு எது எடுத்துகிட்டு வரல, வீட்லேயும் அந்த அளவுக்கு வசதிலாம்? வெறும் 60 ரூபாவோட சென்னைக்கு வந்தவன். வந்து நான் தேட்டரில் வேலை செஞ்சது,
இங்கே கேபிள் டிவியில் வேலை செஞ்சது. இப்போ பார்ட் டைம் ஏதாவது ஜாப் அந்த மாதிரிலாம் போனீங்களா அந்த கூத்துப்பட்டறையில் இருக்கும்போது? பார்ட் டைம் பார்ட் டைம் அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்லலாம் கொஞ்சம் வேலை செஞ்சேன் இரவு நேரங்களில். ஒரு கூத்துப்பட்டில் 6 மணிக்கு முடிஞ்சுட்டா கூட ஒரு 9 மணிக்கு ஜாயின் பண்ணி காலையில் ஒரு 4 மணி வரைக்கும் ப்ரெஸ் ஓட்டுவேன், பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு. அதில் ஒரு வருமானம் வரும். இதை வச்சுக்கிட்டு கொஞ்சம் அது கண்டினியூ பண்ணல. அப்புறம் கிடைக்கக்கூடிய ஆடு ஏதாவது விளம்பரம் அதில் அது பேமெண்ட் வரும். எங்கேயாவது ஒரு ஒர்க் ஷாப் பண்ணும்போது டீமோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பண்ணும்போது அதுலேயும் கொஞ்சம் பேமெண்ட் வரும். அதை வச்சு ஏதோ என்னமோ தன்னோட ஒரு ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கிறதுக்கு அது சர்வைவலுக்கு அது சப்போர்ட் பண்ணுச்சு. ஆனால் உங்களுக்கு அந்த டேர்னிங் பாயிண்ட்ன்றது இப்போ நீங்கள் ஒரு பக்கம் கூத்துப்பட்டறை போயிட்டே இருக்கீங்களா, இப்போ வேட்டை தான் உங்களோட டேர்னிங் பாயிண்ட்டா? ஏன்னா வேட்டை முத்துக்குமார்னு கூப்பிட்றாங்களா எல்லாரும், அது காரணம் வந்து இந்த வேட்டை படம் தானா? இல்லை, அதுக்கு முன்னாடி வெப்பம்னு ஒரு படம். ஃபஸ்ட்டு படம் வர்ணம் பண்ணேன். வர்ணம் பண்ணி முடிச்சோமோ அதில் சேதுவும் பண்ணியிருந்தாரு, நானும் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் தான் வெப்பம். வர்ணம்னு ஒரு படமா? வர்ணம்னு ஒரு படம், வெப்பம்னு ஒரு படம். ஓகே. வெப்பம் படம் பார்த்துட்டு தான் வேட்டைங்கிறது லிங்குசாமி சார் கூப்பிட்டாரு. ஸோ அதுலேருந்து தான் கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சது. பிளாஸ்ட் ஆனது வந்து எங்கன்னா பேட்டையில் ஆரம்பிச்சு. எத்தனை வருஷம் இருந்தீங்க ஆக்சுவலாக கூத்துப்பட்டறையில்? கூத்துப்பட்டறையில் இருந்தேன் ஒரு 15 வருஷம் இருந்தேன். 2003லேருந்து 2018 வரைக்கும் இருந்தேன். அப்போ கூத்துப்பட்டறையிலே இருந்தேன். அங்கேயே நான் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமும் முத்துசாமி சார் வந்து பகுதி நேரம் ஆசிரியராக எனக்கு ஒரு சம்பளம் கொடுத்து நிர்ணயிச்சார். அது ஒரு அது குடும்ப செலவு. அவர் அதான் பண்ணது. சார் என்ன படம் எதுவும் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார். எதுவும் இல்லை சார் அப்படி சொல்லும்போது, என்ன கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படி தெரிஞ்சோன்னா, சரி ரைட்டு நீங்கள் கிளாஸ் எடுங்க அப்படி சொல்லி எனக்கு அந்த வேலையும் கொடுத்து சம்பளமும் கொடுத்து முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆர்ட்டுக்குள்ளே இருக்கணும். அதுதான், இதை விட்டு நான் போயிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கிளியராக இருந்தேன். என் மனைவியும் என்னை சரியாக புரிஞ்சுக்கிட்டாங்க. சினிமாக்குள்ளேயே நான் இருக்கணும், சினிமாக்குள்ளேயே. ஏன்னா இதை விட்டால் எனக்கு வேறு எதுவும் தெரியாதுன்னு இல்லை, அதை தெரிகிறதுக்கு கொஞ்சம் நாளாகும். எனக்கு சினிமா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஆர்ட்டுக்குள்ளேயே நம்ம இருக்கணுமே. இது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நமக்கான ஒரு 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 நிச்சயமாக அது ஒரு வரும் பெரிய நம்பிக்கையோடு காத்துட்டு இருந்தேன். பேட்டை தான் உங்களோட பெரிய பிரேக்கிங் பாயிண்ட் இல்லை? ஆமாம். பேட்டை எப்படி அமைஞ்சுது ஆக்சுவலாக? கார்த்திக் அதுவும் ஆடிஷன் மூலியமாக தானா, இல்லை நண்பர்கள் யாராவது உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணாங்களா? கார்த்திக் சுப்ராஜ் அண்ட் மணிகண்டனை தெரிகிறதுக்கு அதை விஜய் சேதுபதி தான் காரணம். இந்த நாளைய இயக்குனர் பண்ணும்போது அதில் தொடர்ச்சி வந்து நான் ராவணம் ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். அதுக்கப்புறம் கார்த்திக் சுப்ராஜுடைய ஷார்ட் ஃபிலிமு, மணிகண்டனுடைய ஷார்ட் ஃபிலிமு, இதில் ஒர்க் பண்ணேன். அப்படியே ஒரு நட்பு வந்துருச்சு. இப்போ மணிகண்டன் கூட கார்த்திக் சுப்ராஜ் கூடயும். அப்போ அல்போன்ஸ் புத்திரன் இருந்தார், நலன் குமரசாமி இருந்தாங்க, ஒரு கேங்காக இருப்பாங்க. ஆமாம். ஸோ அப்போ அதில் நான் வந்து அடாப்ட் ஆகிட்டு நான் அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது திடீர்னு ஒரு பேட்டர்ன் படம், அதுக்கு முன்னாடி கார்த்திக் சுப்ராஜ் பண்ணியிருக்காரு. அப்போ தான் என்னுடைய மேரேஜ் நடந்தது. பீஸா டைமில் தான் என்னுடைய கல்யாணம் நடந்தது. நான் அப்போ இல்லை, நான் தொடர்பில் காத்திட்டு இடையில தொடர்பு இல்லாமல் இருந்தேன். அப்புறம் நான் கொஞ்ச நாள் கழித்து சினிமாக்குள்ளே நான் தெரியல மலேசியா போயிட்டு கொஞ்ச நாள் தான் இருந்தேன், வந்துட்டேன். வேலை பார்க்குறதுக்கா? இல்லை, ஒய்ஃப் மலேசியன் சிட்டிசன்னால அங்கே நான் இருந்தேன். அப்புறம் மறுபடியும் இங்கே வந்து இல்லை நம்ம சினிமா தான் என்னை நிம்மதியை தூங்க விடலை. எனக்கு என்னென்னா நம்ம சினிமா ஏதாவது பண்ணணுமே நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்கள் வெளியில் வர ஆரம்பித்தோன்னே உரிமையை கேட்கலாமே, என் நண்பன்கிட்ட கேட்காம யார்கிட்ட கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கார்த்திக் சுப்ராஜ்கிட்ட கேட்டேன். நானே வாண்டடாக கேட்டேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு கார்த்தி அப்படி சொல்லும்போது நண்பர் கார்த்தியை வந்து எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாரு. இந்த பேட்டையில் தேவாரங்கிற ஒரு கதாபாத்திரம், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கதாபாத்திரம், நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என் மேலே வச்சுருந்த நம்பிக்கை. உங்களுக்கு எப்படி இருந்தது? ஒரு பெரிய படம், ரஜினி சாரோட காம்பினேஷனு, சீனியர் ஆக்டரு, ஒரு பெரிய ஸ்டாரு, அவர் கூட நம்ம நடிக்கும் போது இந்த டைலாக் முன்னாடியே வாங்கி வச்சுட்டு எனக்குள்ளே நான் அந்த டைலாக் ரன் த்ரூ பண்ணிக்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல. ஒரு ஆக்டர் பிஃபோர் ஷார்ட் முன்னாடி இந்த ரெகர்சல் பண்ணிக்கிறது. அப்படி பண்ணும்போது ரஜினி சார் இருந்தார் ரெகர்சல், அவரும் வந்து கவனிச்சிருக்காரோ இருந்ததில்ல. பேட்டையில் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன், ஜெயிலுக்கு அனுப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் ஒன்று பண்ணியிருப்பாங்க. அது சாரும் இருந்தார். சாரும் ரெகர்சல் பண்ணு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கவுண்டர் எடுத்தார். அது எனக்கு பெரிய ஒரு உத்வேகத்தை கொடுத்தது. சார் நம்ம கூட நடிக்கிறோம், எனக்கு இன்னும் பயம் உடஞ்சது. இவ்வளோ பெரிய பொறுப்பு, இவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு பெரிய கேரக்டர் கொடுக்கும்போது அதை நல்லா பண்ணிடுறேங்கிறதுல மட்டும்தான் ரொம்ப ஃபோக்கஸாக இருந்தேன். ஓகே, அது நல்லா பண்ணிட்டேங்கிறதுல எனக்கு பெருமையாக தான். ஓகே. ஒய்ஃப் வந்து மலேசியன் சிட்டிசன் சொன்னீங்க, காதல் திருமணமா? ஆமாம், லவ் மேரேஜ் தான். இங்கே சென்னையில் இருக்கும்போது? ஆமாம், சென்னையில் இருக்கும்போது அவங்க மலேசியாவில் இருந்தாங்க. முகநூலில் எங்களுடைய ஃபேஸ்புக்
ஃபேஸ்புக்கை நம்பியிருக்கீங்க நீங்கள். ஃபேஸ்புக்கு தான் சேர்த்து விட்டது. ஆ அதுக்கு ஒரு இன்ட்டு கொடுத்தது அந்த கார்த்திக் சுப்ராஜ் மணிகண்டன் அந்த குரூப்பில் இருக்கும்போது அப்போ தான் வந்து சும்மா ஃபேஸ்புக்கில் இருக்கும்போது வெப்பம் படம் பண்ணிட்டு வந்தேன். அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து போட்டுருக்கீங்க. அந்த ஃபோட்டோஸ் போடும்போது அவங்க வந்து ஒரு ஃபேனாக தான் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி தான் வந்தாங்க. சரி நம்மளெல்லாம் பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதை பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க? நான் ஒரு இல்லை அது கொஞ்ச நாள் ஃப்ரெண்டாக தான் இருந்தோம். அதுக்கப்புறம் நண்பரால் இருந்துட்டு அதுக்கப்புறம் லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். ஓகே, உங்கள் முதல் சம்பளம் என்ன? சம்பளம்னு ஒன்று வாங்கியிருக்கீங்களா முதல் படத்துக்கு? வாங்கியிருக்கீங்களா? வாங்கியிருக்கீங்க, கொடுத்துருக்காங்க 300 rupees. ஏன்னா சொல்லுவாங்க நிறைய பேர் சினிமாவில் வந்து வாய்ப்பு கொடுப்பாங்க, சம்பளம் தர மாட்டாங்க. வாய்ப்பு உனக்கு கொடுக்குறேன்ல, இதோட உனக்கு பெருசு வேற என்ன வேணும் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. இந்த மாதிரிலாம் அவங்கள அணுகியிருக்காங்களா? இல்லை இதெல்லாம் இருக்குது. சில நேரத்தில் இப்போ சம்பளமே வராது. சீரியல் பண்ணும்போதெல்லாம் அது சொல்லவும் முடியாது, வெளியிலே சொல்ல. என்னென்ன சீரியல் நான் பண்ணியிருக்கேன்? இந்த மதுரை சீரியல் ஒன்று பண்ணியிருப்பேன், ஜெரால்டோட டைரக்ஷனில், விஜய் டிவியில். ஈரமான ரோஜாவே அதை சிவா அவர் பண்ண ஒரு சீரியல். கிட்டத்தட்ட அந்த பேட்டைக்கு அப்புறமா தான் கொஞ்சம் மாறுச்சு, நல்ல பேமெண்ட்டாக ஓரளவுக்கு கொடுக்க ஆரம்பிச்சு. வேட்டையில் இல்லை, கம்மி சம்பளம் தான். ஏன்னா வேட்டை முத்துக்குமார்ன்ற அந்த பேர் தான் எல்லாருக்கும் ரிஜிஸ்டர் ஆயிருக்குல்ல. அது நீங்களா பார்த்து சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்களா இல்லை கூப்பிட ஆரம்பிச்சாங்க? இல்லை எனக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஏன்னா திடீர்னு கூகுளில் பார்த்தோன்னா முத்துக்குமார் வேட்டை முத்துக்குமார்னு அவங்க இருந்தது. உங்களுக்கு எனக்கு யாரும் அது வேட்டை முத்துக்குமார் பார்த்தா நம்ம இமேஜை போட்டு ஒன்று வச்சுருந்தாங்க. அப்புறம் அவங்கள வந்து IMDb கிரியேட் பண்ணி வேட்டை முத்துக்குமார்னு அப்படி தான் இருக்குது. இப்போயும் அதான் இருக்கு. ஆமாம், நான் முத்துக்குமார் தேனா வர மாட்டேங்குது, வேட்டை முத்துக்குமார் தேனா தான் வருது. அப்படியா? இது தெரியல. இன்னி வரைக்கும் எனக்கு விக்கிபீடியாவும் இல்லை முதல்ல. அது ஏன் இல்லைன்னு எனக்கும் தெரியல. என்னென்னா அது வேட்டை முத்துக்குமார்னு அப்படி வருது. அது வந்து சரி ரைட்டு ஓகே இந்த பேர் வச்சு கூப்பிட்றாங்க, ஓகே அப்படின்னு நான் விட்டேன். இப்போது கம்மிங் டு தாய் கிழவி, அதில் உங்களுடைய கேரக்டர் வந்து பயங்கர ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி உங்களை வந்து பேசியிருப்பாங்களோ, உங்களை பார்த்து உங்கள் கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா டீட்டெயிலிங்காக பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணவங்க இருக்கா? உண்மையிலே இன்னும் இதில் பெரிய ஆச்சரியம் என்னென்னா, பெரிய செலிப்ரிட்டி சொல்கிறத விட மக்களோட பேராதரவு பேரன்பும் ரொம்ப அதிகமாக இருந்தது. அது போராடலாம் அந்த தாய் கேள்வி. ரொம்ப நாள் கழித்து நம்ம சினிமா வந்து நிறைய பெண்கள் வந்து இப்போ சினிமாவுக்கு வருவது குறைஞ்சிருச்சு. இந்த படத்து மூலமாக பார்த்தோன்னா நிறைய பெண்கள், நிறைய வயசானவங்க, உமன் எம்பவர்மெண்ட்டை பற்றி பேசுகிற ஒரு முக்கியமான படத்துக்கு அவங்களுடைய ஆதரவு ரொம்ப அதிகமாக தேட்டர் விசிட் பண்ணும்போது அங்கே வந்து நாங்கள் ஆக்டர்ஸு டைரக்டர் கூட போகும்போது பெரும் வரவேற்பு. அந்த சத்தம், அந்த சவுண்டு அப்படியே அது வந்து இல்லை எனக்கு ரொம்ப அவ்வளோ என்னடா இது இவ்வளோ ஒரு மேஜிக் நம்ம லைஃப்பில் இப்படி நடக்குது. இது உண்டு பண்ணி கொடுத்த சிவகார்த்தின் சாருக்கும் சிவகுமாருக்கும் பலமுறை நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்ன இது ஏன் இப்போ எனக்கு அந்த சத்தம், அந்த கூச்சல், அந்த சவுண்டு, ஆடியன்ஸு நம்ம பேசுகிற அந்த கவுண்டருக்கு அவங்க சிரிக்கிறது, அது எல்லாமே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது எனக்கு. அது என் வாழ்க்கையில் வந்து ஒரு மகத்தான ஒரு நாளாக நான் அதை பார்க்குறேன். இங்கே சார்பட்டை பண்ண முத்துக்குமார் இதில் வேறு ஒன்று பண்ணியிருக்காரு அப்படின்னா, என்ன சார்பட்டை சென்னை வட்டார மொழி, இது மதுரை வட்டார மொழி. பரவாயில்ல, வட்டார மொழியில் வேலை செஞ்சுருக்காரு அப்படின்னு. பட் என்னென்னா எனக்கு பேசிக்காக மதுரை, நான் சார்பட்டை வந்து அந்த வட்டார மொழியில் வேலை செஞ்சேன். பட் இருந்தாலும் மதுரையாக பிறந்தா கூட அந்த உஸ்லம்பட்டி ஸ்லாங் வந்து அது ஈஸியாக எனக்கு வரல. ஓகே, அதில் வேரியேஷன் இருக்கு. மதுரை உஸ்லம்பட்டிக்கு இழுவை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். எப்படி? உஸ்லம்பட்டி அதாவது எங்கடா இருக்க அது ஒரு இழுவை, அது பயங்கரமாக இருக்கும். அது பேசிருக்கும்போது முனிஷ்காந்த் என்கிட்ட சொல்லுவாப்புலன்னா, பங்காளி சீரட் அடிக்கிறியா அப்படின்னா, குர்ரா நீ தாடா சீரட் அடிக்கிறீங்க கேட்ட அப்படின்னு அந்த உறக்க பேசுகிறது, இதாக பேசுகிறது, அது வந்து உசிலம்பட்டின்னு இல்லை, என் பாடி லாங்குவேஜில் நான் எடுத்துக்கிட்டேன். அது ஆனால் அது டைரக்டர் அந்த வட்டார மொழி, ஆனால் டப்பிங்கில் வச்சு எங்களை செஞ்சுட்டாரு. ஆமாம், என்னன்னா இப்போ ஸ்பாட்டில் வந்து அவசரமாக எடுக்க போகிற காட்சியை டப்பிங்கில் வச்சு எல்லா ஆக்டருக்கும் அந்த வட்டார மொழியில் வர்ற வரைக்கும் விடலை. ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக அவர் ஒருத்தர் விடாமல் மேம்லேருந்து ராதிகா மேம்லேருந்து எல்லா ஆக்டர்ஸ்கிட்டும் அந்த வட்டார மொழியில் அவர் சிவகுமார் வந்து ஒர்க் பண்ணது வந்து நாங்கள் அப்போ ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டோம். இல்லை, அதுதான் ஆக்சுவலாக அந்த படத்தோட சக்ஸஸ் நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி வெறும் நடிப்பை தாண்டி அந்த ஸ்லாங்கு தான் எங்களை அந்த இடத்துக்கே கூட்டு போச்சு. ஆமாம், இப்போ நீங்கள் உசிலம்பட்டியில் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் தெரியுதுன்னா அது காரணம் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த வட்டார மொழி தான் வந்து. இன்னொன்று சார்பட்டாவுமே உங்களுக்கு அந்த மாதிரி தான் ரீச் கொடுத்தது. இப்போ சார்பட்டாவில் என்ன மாதிரி வேரியேஷன்? இப்போ ஜெயிக்கிறது வந்து கெலிக்கிறதுன்னு சொல்லுவாங்க,
முன்ரத்தம்மெல்லாம் முன்னாடி நின்று பேசக்கூடாது, கூப்பிட்டு 2 தட்டு பார்க்குறதுக்கு தமாசா இருக்கேன் அப்படின்னு அது இப்போ வரைக்கும் அதோட பாடி லாங்குவேஜ் ஒரு கேரக்டருடைய பிஹேவ் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா சார்பட்டையில் வந்து கேமரா நம்ம முன்னாடி இருக்காது, பசுபதி அண்ணனுக்கு இருப்பாங்க, நான் பின்னாடி நிற்பேன். பட் நான் ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பேன். நமக்கு கேமரா வைக்கிறாங்களோ இல்லையோ அந்த கேரக்டராகவே ஒரு பிஹேவ் பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்ம எங்கேயாவது ஒன்று பார்த்த படத்தில் இருக்கும் அங்கங்கே. நீங்கள் பண்ணுறது வந்து தெரியும் இல்லை, நான் அந்த கேரக்டரோடய ரியாக்ட் பண்ணுறதுக்கு இல்லை, அதான் நீங்கள் ஃபோக்கஸில் இல்லைனாலும் நீங்கள் ஏதோ பண்ணிட்டு இருப்பேன். அப்போ ரஞ்சித் சார் அவர் அவர் சரியாக வரலன்னா வர்ற வரைக்கும் விட மாட்டார். அது அவர் சொல்கிறத புரிஞ்சுக்கிறணும். முதல்ல அவர் என்ன சொல்கிறாருங்கிறத நம்ம சரியாக புரிஞ்சு அதை நம்ம பண்ணிட்டோன்னு வச்சா பிரச்சனை இல்லை. கோகரா இல்லை அவர் கோவம் இல்லை, ரொம்ப தங்கமான ஒரு மனுஷன், ரொம்ப ஜாலியான ஒரு கேரக்டரு, ரொம்ப இயல்பாக பேசக்கூடிய ஒரு மனுஷன். அவரே நடிச்சு காட்டிடுவாரா? இல்லை, அவர் சொல்லுவார், நீ இப்படி ஒன்று பண்ணு, ஆக்டர்லேருந்து வர வைக்கிறதுக்கு அவர் கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனாக சொல்லுவார், இந்த மாதிரி பண்ணுங்க, இப்படி ஸ்லாங்கில் வேலை செய்வார் அவர். இந்த ஃப்ரீயாக விடும்போது எனக்கு ஒன்று தோணும் இல்லை, இப்போ நீங்கள் நிற்கிறீங்க, இப்படி நிற்கிறீங்கன்னா நான் ஒன்று தோணும், இந்த வேஸ்ட்டி இப்படி வச்சுட்டே நிற்பேன், இப்படியே நிற்பேன். அது வந்து ஒரு பாடி லாங்குவேஜ். இப்போ ஒரு மாதிரி நடக்கிறது, இது பண்ணுறது எனக்கு ஒன்று தோணுது இல்லை, அது இல்லை ஓவராக இருக்குது, லெவல் கம்மியாக, இந்த கேரக்டருக்கு அது தேவை அப்படின்னு சொல்லும்போது அதை நான் அதை என்ன டேரக்டர் ஓகே அக்செப்ட் பண்ணிட்டாரா, ரைட் ஓகே, நான் ரெடியாக அது ஸ்டாக் நம்ம இப்படி ஒன்று பண்ணலாம், அது வேணாம் இது வேணாம் இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அது சேஞ்ச் பண்ணிடுவேன். ஏன் இதை நான் கேட்குறேன்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்களா ஒரு பாடி லாங்குவேஜ், இது வந்து சார்பட்டா பரம்பரைன்ற அந்த படத்துக்கு நீங்கள் சைமன்டேனியஸாக 2-3 படங்கள் ஒர்க் பண்ணுற ஆளாக இருக்கலாம். இப்போ மதுரை சார்ந்த ஒரு படம் பண்ணலாம். பாடி லாங்குவேஜும் நீங்கள் இருக்கிற அந்த தன்மையும் வந்து 2 படத்துக்கும் அப்படியே மெர்ஜ் ஆகக்கூடாது, வேறு படமாக தெரியணும். அது எப்படி கான்சியஸாக நீங்கள் வந்து மூவ் பண்ணுறீங்க? அது சம்டைம்ஸ் அது மெர்ஜ் ஆகிடும், வந்துடும். ஆமாம், அது நான் அப்படிலாம் அப்போ ஃபேக்காக சொல்ல மாட்டேன். சம்டைம்ஸ் நம்ம தானே நடிக்கிறோம் எங்கே, ஆனால் முடிஞ்ச வரைக்கும் ஃபோக்கஸாக இருக்கிறது. ஒரு அந்த கதாபாத்திரம் சென்னை வட்டார மொழி, அது தனியா, இதில் 2 இட்லி, இதில் சொல்கிற சுவாரஸ்யம், இந்த வசனம், அதில் வேற ஒரு வசனம், இதுக்கு இந்த வசனம் பேசுகிறோம், இது உடல் அமைப்பு பாடி லாங்குவேஜ் நம்ம தான் பண்ணுறோம். ஆனால் அதுக்குள்ளே அந்த ஃபோக்கஸை நம்ம இருக்குது ஒன்று யோசிக்கிறோம்ல, நம்ம அதில் வேஷ்டி நான் கட்டியிருப்பேன், அதுலேயும் வேஷ்டி தூக்கியிருப்பேன். ஆனால் அதில் இதை தாண்டி இந்த மதுரையில் நம்ம பார்த்துருக்கோம், எங்கேயாவது இந்த கேரக்டரோட கவனிக்கிறது நிறையா இருக்குது. அவங்க கவனிப்பு சென்ஸ் வந்து எப்படின்னா, தனியாவாக இருந்தாலும் சரி, இந்த 2 இட்லியாக இருந்தாலும் நம்ம கவனிச்சிருக்கோம். ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு சுவாரஸ்யமான ஒரு கேரக்டர் நம்ம லைஃப்பில் கடந்து போகும்போது, நான் தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு சில கேரக்டர் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கே, உட்காந்து நான் அப்சர்வ் பண்ணுவேன். நான் அப்சர்வ் பண்ணிவிட்டு இது நம்மளோட அடாப்ட் பண்ணுறது எப்படி இருக்கும், அதாவது நிறைய ஆக்டர்ஸ் பெரிய ஆக்டர்ஸில் இமிட்டேட் பண்ணிடக்கூடாது. சராசரி மக்களோட அவங்களோட சில சுவாரஸ்யமான கேரக்டர் நம்ம வாழ்க்கையில் நிறைய பார்த்துருப்போம். அதில் இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டரு, அதை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, நான் அதை கவனிக்கிறது தான். அது நல்லா இருக்கே, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே, அதில் நம்ம ஒன்று எடுப்போமே, அதுலேருந்து இந்த ஒரு கேரக்டரு பட்டான்னு ஒன்று எடுத்தால அப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கார். இப்போ வரைக்கும் அப்படி தான் பேசுவார். ஒரு மாதிரி அது ஒரு துணி ஒன்று இருக்கும். சில கேரக்டர் நம்ம வாழ்க்கையில் நம்ம கடந்து போயிருப்பாங்க, அவங்களோட பேசிக்கிட்டு இருப்போம், இதெல்லாம் அந்த ஊறி போயிருக்கோம். அப்போ பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது நம்ம அவங்கள அங்கே கொண்டு வரதில் இருக்குல்ல, அப்போ கொண்டு வந்துட்டு அதுக்குள்ளே நம்ம இயல்பாக நம்ம அதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம நிறைய தடவை அதை பயிற்சி எடுத்துகிட்டு தான் அதை பண்ணணும். 2 இட்லி ஏன் அந்த பேர் கேட்டிங்களா? அது மாதிரி ஒருத்தர் இருந்து, ஏன்னா ஒயின் ஷாப்பில் உட்காந்து சைடிஸே 2 இட்லியாக வாங்குறவர் வந்து எந்த படத்துலையும் காட்டினதில்லை. ஏன்னா இட்லியை மிகைப்படுத்தி காட்டின படங்களில் இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான ஒரு படம் பார்க்குறேன். 2 இட்லி சொன்னோன்னே என்ன தோணுச்சு உங்களுக்கு? அதை கேட்கும்போது நானே சிரிச்சிட்டேன். எனக்கு 2 பேர், சவர்களால் நேருன்னு ஒன்று, சவர்களால் நேரு, 2 இட்லி. என்ன 2 இட்லி பட்டப்பேர் ஜென்ரலாக வைப்பாங்க மதுரையில். ஆமாம் ஆமாம், 2 இட்லி அப்படின்னு கூப்பிடுவாங்க. இப்போ சொல்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பட்டப்பேர் மதுரையில் ஜென்ரலாக ஒரு பேர் பட்டப்பேர் வச்சு கூப்பிட்றது. இது ஒரு பட்டப்பேர் தான். அது இயக்குனரே வந்து அவருடைய நண்பர்கள் அப்படி இருந்திருக்காங்க போல். 2 இட்லின்னு ஒரு கேரக்டர், சுவாரஸ்யமான கேரக்டர், அதுதான் இதில் வச்சேனே அப்படின்னு சொல்லுவாங்க. சவர்களால் அதான் அது வந்து ஜா வந்து நிறைய பேருக்கு வராதுன்றாங்க. சவர்களால் நேரு ஆறாவன் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்கிற இது இழுவை இருக்குல்ல, ராஜீவ் காந்தியே அப்படின்னு தெளிவாக இருக்காது. நான் இது சம்மந்தம் இல்லாமல் என்னங்க பையனுக்கு இந்த பேர் வச்சுருக்கீங்க, அப்பனுக்கு இந்த பேர் வைக்கிறீங்க அப்படின்னு அதுவே ஒரு காமிக்கல் இருக்கும்.
ஊரில் யாரா ஏன்டா எங்கள் ஐயா என் சியா நேதாசியோடைய சண்டை போட்டு வர்றா ஆடுறா அவன் அப்படின்னு சொல்லி அந்த சொல்கிறது இருக்குல்ல, இது நிஜமாக அந்த பகுதியில் ஒரு ஒயின் ஷாப் பகுதியில் படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருந்தது. நிஜமாகவே சண்டைக்கு வந்துட்டாங்க. யாரா அவன் வரலாறு தப்பாக பேசிகிட்டு இருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் ஒருத்தன் குடிச்சிட்டு இருந்தாங்க. கேமரா வச்சு எடுத்துகிட்டு இருந்தாங்களும். நான் தப்பாக அந்த வரலாறை பேசிகிட்டு இருக்கேன். என்னென்னு? ஏன்னா எங்கள் சியா நேதாசியோட சண்டை போட்டு வர்றா ஆடுறாவன் அப்படின்னு நான் சொல்லுவேன்ல. அவர் வந்து பொங்கிட்டாங்க, வரலாறை தப்பாக பேசுகிறான்டா யாராவன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பப்ளிக்லேருந்து ஒரு கமெண்ட் வந்தது. ஐயோ, ஏன்னா நிஜமாகவே அது ஒரு ஃபன்னியாக பேசுகிற விஷயங்கள். நான் எனக்கு என்ன பையனா கான்ட்ரவர்சி ஆகிடக்கூடாது அப்படின்னு அவனோட டேரக்டர் அது ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தார். ஒரு ஜாலியாக அந்த சீக்வன்ஸை ரொம்ப ஃபன்னாக எடுத்துகிட்டு போனது, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே. ஆனால் நிறையா கேரக்டரைசேஷன் நீங்கள் பண்ணுறீங்களா, ஆனால் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு நெகட்டிவ் ஷேடர்லேயே இருக்குது. நீங்கள் ஒரு பாசிட்டிவான ஆள். இப்போ நம்ம பேசும்போதும் சரி, உங்களை எனக்கு பர்சனலாக தெரியும் போது ஒரு பாசிட்டிவான ஆள், உங்களை அணுகும் போதே வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர்ஸோடையே கூப்பிட்றாங்க. மக்களுமே வந்து இவர் அந்த வில்லன் கேரக்டர் பண்ணார்ல அவருப்பா, சார்பட்டாலில் வில்லன் கேரக்டர் பண்ணவர், இந்த இதில் கூட கடைசியாக வந்து அத்துவிட்டு போயிடுவாங்க இல்லையே, அந்த டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருவாங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் கமெண்ட்டோட தான் உங்களோட கேரக்டரைசேஷனே சொல்லுவாங்க. இது உங்களை இன்னைக்காவது ஹர்ட் பண்ணியிருக்கா? இல்லை அதெல்லாம் நான் அது பெருசாக என்னென்னா இங்கே வாய்ப்பு அமையிறதே பெரிய விஷயமா இருக்குது. நான் இதில் தேர்ந்தெடுக்கிற சூழலில் நான் இல்லை. முதல்ல நான் வந்து ஒரு இது மட்டும் தான் நான் பண்ணுவேன், இது மட்டும் தான் பண்ணுவேங்கிறதுல அந்த நிர்ணயிக்கிற அது அந்த இடத்துல நான் இல்லை. ஆனால் வருவீங்களா அந்த மாதிரி? ஆனால் வருவேன், நிச்சயமாக வருவேன். எனக்கான நிறைய பல்வேறு கதாபாத்திரங்கள் நிறைய வெரைட்டி பண்ணணுங்கிறது எனக்கு ஆசை. அது வரும். ஆனால் கிடைக்கிற வாய்ப்பை அதை சரியாக பண்ணிடணுங்கிறதுல ரொம்ப கிளியராக இருக்கேன். இப்போ வந்து நிறைய வந்து இரிட்டேட் கேரக்டரு இது அப்படி சொல்லும்போது அது எனக்கான கிரெடிட்டாகவும் நான் பார்க்குறேன். நீங்கள் என்னை இது நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் என்கிட்ட வர்றீங்கல்ல, அதை நான் பண்ணிடுறேன். ஆனால் எனக்கு வரும். இப்போ இந்த தாய் கழிவில் அது வந்தது. இப்போ திடீர்னு வந்து ஒன்று உடஞ்சி காமிக்கல் பண்ணுவார் அப்படின்னு சொல்லும்போது இப்போ அடுத்து காமிக்கல் தான் சொல்கிறாங்க, காமிக்கலாகவும் இப்படி பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ காட்டான ஒரு வேற ஒன்று வந்துருக்கு. ஆமாம். த்ரூஅவுட்டாக நீங்கள் இரிட்டேட்டெல்லாம் கிடையாது அந்த கேரக்டரு, காமிக்கலாகவும் இல்லை. ஆனால் அதில் ஒரு மாதிரி ஒரு 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 ஹானஸ்டான ஒரு கேரக்டர், ஒரு தேடி போகிற விஷயங்கள் ப்ராசஸ் இருக்கு. பெரிய அந்த கேரக்டர், அந்த கேரக்டரோட குணாதிசயம் ஒரே மீட்டரில் இருக்கணும் அப்படிங்கிறத வச்சு மணிகண்டன் எனக்கு அந்த ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அது கொஞ்சம் வேற மண்ணு உடையும். தாய்களிலும் இங்கிலீஷ் பேசுகிறீங்களா? ஆமாம். இதுலேயும் இங்கிலீஷ் பேசுகிறீங்க? ஆமாம். டேரக்டர் யாருன்னு பார்த்தா மணிகண்டன் சாரோட அசிஸ்டன்ட். ஆமாம். லிங்க் ஏதாவது இருக்கா? இல்லை ஏன்னா மணிகண்டனுடைய அசிஸ்டண்ட் தான் சிவா, எனக்கு தெரியும். பட்டு எனக்கு இங்கிலீஷ் நான் பேசுவேங்கிறது எனக்கே தெரியாது. அவங்க அப்படி இந்த கேரக்டருக்கு டிசைன் பண்ணது. ஆனால் அது ஃபன்னாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இங்கிலீஷ் பேசினேன், ஈஸியாலாம் பண்ணல. டிசஸ் அமினீசியான்னு சொல்லிட்டு ஒன்று பேசியிருக்கேன். அது எத்தனை டேக் வாங்கினேன் எனக்கு தான் தெரியும். அப்படியா? ஆமாம், ஒரு 6-7 டேக் வாங்கியிருப்பேன். அந்த வார்த்தை இருக்குல்ல, அது வந்து கரெக்டாக பேசிடணும் அப்படிங்கிற டப்பிங்கில் அது. ஆனால் வந்துருச்சு எல்லாம் ஒரு மாதிரி. ஆனால் இந்த பாடி லாங்குவேஜோட இந்த கேரக்டரோட ஒரு 10 பேசிப்பேன். ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ கடையிலேருந்து பேசியிருப்பேன். அது சின்ன விஷயங்கள் இந்த பாடி கேஸ் இஸ் கெட்டிங் இன்ட்ரெஸ்டிங் அப்படி, கேஸ் இஸ் வெரி கெட்டிங் இன்ட்ரெஸ்டட் அப்படிங்கிற மாதிரி. பட் ஐ அம் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு. ஐ அம் நாட் இன்ட்ரெஸ்டட். அது சொல்கிற விதம் இருக்குல்ல, அது வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. பட் அதை நல்லா பண்ணிடணும்னு தோணுச்சு. ஆனால் எல்லாருக்குமே வந்து அந்த எமோஷனல் மொமெண்ட்னு ஒன்று இருக்கும். நமக்கு எதுவுமே வாய்ப்புகள் வரலன்றப்போ பிரேக் ஆகி ஒரு அழுதுட்டோன்னா அந்த மனசு ஃப்ரீ ஆகிடும்னு சொல்லுவாங்கள்ல. என்னைக்காவது உங்களுக்கு பிரேக் ஆகிருக்கா? என்னடா அது எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி? நிறையா ஆயிருக்கு. பேட்டப்பட பண்ணி இம்மிடியேட்டாக எனக்கு வந்து பெருசாக சக்ஸஸ் ஆகலை. ஷார்ப்பட்டை பண்ணேன். ஷார்ப்பட்டுக்கு அப்புறம் தொடர்ச்சியான படங்கள் பெருசாகவும் இல்லை. மகான் பண்ணேன். மகானுக்கு அப்புறமும் கேப் இருந்தது. டக்குன்னு பெரிய அந்த படம் அப்போ பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் யாரும் பேச. ஆமாம், கிடைக்கிற வாய்ப்போ வந்து நல்லா பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னெல்லாம் என்னை கூப்பிட்டு கதை சொல்லும்போது நான் ஒரு நம்பிக்கையோடு போவேன், பெரிய எதிர்பார்ப்போடு போவேன். எனக்கு இந்த படம் இது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகாதா அப்படின்னு சில நேரம் கேட்கும்போது இதுலேயும் இரிட்டேட் கேரக்டர் தானா அப்படின்னு எனக்கு தோணும். இப்போ இரிட்டேட் இல்லைன்னா ரியல் லைஃப்பில் நம்ம அது இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியும்.
என்னை மாற்றிக்கிட்டப்ப நான் என்னுடைய குணாதிசயங்களை நான் மாற்றிக்கிறேன். எல்லாருக்கும் விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு பழகணும் அப்படிங்கிற ஒரு முத்துசாமி சார் சொல்வார். விருப்போட வெறுப்பை சம்பாரிச்சிடக்கூடாது நான் விரும்புவேன். இப்போ யார் மனசுலேயும் நான் வெறுப்பை சம்பாரிச்சிடக்கூடாது. எல்லாருக்கிட்டேயுமே பேசிடணும், இறங்கணும். நீ ஏன் இறங்கி பேசுகிறது தப்பு இல்லைன்னா இருக்குது. நான் சாரி யார்கிட்ட கேட்கணுன்னா கேட்டுருவேன். யாராவது ஹேர்ட் பண்ணியிருந்தா இமீடியட்டாக கேட்டுருவேன். நான் எப்பவுமே அந்த உருவ அமைப்பை பார்த்துட்டு இவன் இந்த மாதிரி ஆள் தான் அப்படின்னு கிடையாது. பழகினவங்களுக்கு தெரியும். ஓ, அப்படி நினச்சிருக்காங்களா? அப்போ நடிச்சிருக்காங்க. உருவானை இல்லை, ரொம்ப ரஃப்பான ஆள் இவர். ஒரு மாதிரி இப்படி தான் பிஹேவ் பண்ணுவார் போல். இவர் முந்தைய படங்கள் பார்த்தோன்னா அது நடிக்கிற கதாபாத்திரத்தை வச்சுக்கிட்டு இவங்க இந்த மாதிரி கேரக்டரு இந்த மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு. எங்கே உடஞ்சதுன்னா அந்த குக்கு வித் கோமாளின்னு ஒரு ஷோ ஒன்று. ஆமாம் ஆமாம், அதில் தான் உடஞ்சது. அதுக்கு நான் போகிறதுக்கு மெயின் காரணமே என் மனைவி தான். அப்போ அந்த இடத்துல போனவுடனே என்னை வேறு மாதிரி பார்க்க ஆரம்பித்தாங்க. ஓ, இவர் இப்படி தான் போல் அண்ணன், நம்ம படத்தில் தான் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு. பட் அது மாற்றுச்சு. அதுக்கப்புறம் பல்வேறு இடங்களில் நான் போகிற இடங்கள்லாம் நம்மளை அவங்க கூட ஒரு கூட வீட்டு பிள்ளை மாதிரியே என்னை பார்க்க ஆரம்பிக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். வீட்டிலேருந்து ஓடி வந்துட்டீங்க அம்மாட்ட சொல்லாமல். எப்போயாவது உங்கள் படங்கள் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களா அம்மா? எந்த படம்? இல்லை, அம்மா படம் பார்க்குறோட அந்த ஏரியாவில் இருக்கிறவங்கெல்லாம் சொன்னாங்கல்ல, ரஜினி சார் படம் தான் பேட்டை பார்த்துட்டு எங்கள் ஏரியாவில் இருக்கிற எல்லாருமே ஜனம் பூராமே எல்லாருமே தெருவில் இருக்கிறவங்க எல்லாருமே மயன் நல்லா நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு அது பெருமை. ஐயா, என்ன படம் ஏன் நடிச்சிருக்க நீ? அந்த படம் ரொம்ப பேர் இப்போ சொல்கிறாங்க அப்படி சொல்லி அவங்க சந்தோஷப்பட்டாங்க. அப்போ எனக்கு அதில் அவங்க ஏன்னா நிறைய பேருக்கு என் தங்கச்சியும் சரி, இந்த படம் பெருசாக வெளியில் வந்தது என் மனைவிக்கு பயங்கரமான ஒரு சந்தோஷம். நம்ம ஹஸ்பண்டை பற்றி அவங்க வெளியில் சொல்லும்போது அவங்களுக்கு அது பெருமை கொள்கிறாங்கல்ல. இப்போ வரைக்கும் இந்த காட்டானோடைய தாய் கிழவியெல்லாம் பார்த்துட்டு என் ஒய்ஃபு என் பையனுடைய டீச்சர்ஸ்லாம் படம் பார்க்கணுன்னு சொன்னாங்க. தாய் கிழவி நானே டிக்கெட் எடுத்து கொடுத்து சரி போய் பாருங்கள், பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம். நல்ல படம் எல்லோரும் பார்க்குறாங்க, அந்த படத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லும்போது அவங்களும் அவங்கள சந்தோஷப்படுத்துறது தானே நமக்கு வேலை. ரைட், ஓகே, இந்த படம் நடிச்சிருக்கேன், என் ஹஸ்பண்ட் நல்லா பண்ணியிருக்காரு, உங்கள் ஹஸ்பண்ட் நல்லா நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் அதை கொஞ்சம் அவங்கள பெருமை சேர்க்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, இப்போ ராதிகா மேமோட நீங்கள் ட்ராவல் பண்ணீங்க. அந்த படம் உங்களுக்கு ரொம்ப சீனியரான ஆர்டிஸ்ட். நம்ம தமிழ் சினிமாலையும் சரி இந்தியன் சினிமாலையும் ரொம்ப சீனியரான ஒரு ஆர்டிஸ்ட் ராதிகா மேம். அவங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அதிகம். அவங்கள பார்த்து கற்றுக்கிட்டது என்னதான் இருந்தாலும் நீங்கள் ஒரு கூத்துப்பட்றையிலேருந்து வந்தவராக இருந்தாலும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆட்கள்கிட்ட கற்றுக்கிறது வேறு மாதிரியான ஒரு லேர்னிங் தானே. அது அவங்ககிட்ட பார்த்து வியந்த ஒரு விஷயம் என்ன சொல்லலாம்? இல்லை, அவங்களுடைய அனுபவம். அவங்க ஒரு கேரக்டரை எப்படி உள்வாங்குறாங்கன்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று தோற்றம் பிரதானமாக நான் பார்க்குறேன். இப்போ தாய் கிழவியாக நம்ம ராதிகா மேம்மா நிற்கலை. அவங்க அந்த பவுனுத்தாயாக நிற்கும் போது ஒரு பிரமிப்பு இருக்குல்ல. இப்போ நானும் அருள்தாஸ் அண்ணன், சிங்கம்புலி அண்ணன், முனீஷ்காந்த், பாலசரவணன் எல்லாம் செட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். மேமோட சம்மந்தப்பட்ட காட்சி நடிக்கும்போது ரொம்ப ஃபோக்கஸாக இருப்போம். ஏன்னா எல்லாருமே ஆல் ஆர்டிஸ்ட் ஃபஸ்ட்டு சீனு இந்த டெத் ஆனதுக்கப்புறம் சொத்தை பிரித்து கொடுன்னு கேட்குற அந்த சீனில் அதில் கூட உங்களுக்கு ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க, சூப்பராக இருக்கும். ஆமாம், தூரத்தில் நீங்கள் இப்படி எட்டி பார்த்துட்டு இருப்பீங்க. ஆமாம், அது அப்படி பார்ப்பீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஷாட் வச்சுருப்பான். எனக்கு சார்பட்டாலேயும் உங்களுக்கு அதே மாதிரி ஒரு ஷாட் இருக்கும். அந்த ரிங்கிலேருந்து நீங்கள் இப்படி பார்த்துட்டு இருப்பீங்க. அது மீமா கூட நிறையா வந்துட்டு இருந்துச்சுல. ஆமாம் ஆமாம், உங்களுக்கான அந்த சில ஷாட் பெக்குலியராக மாட்டுது, மீம் மெட்டீரியலாகவே மாட்டுது. இல்லை, அது நிறைய பேர் அதை சொல்லியிருக்காங்க. என்னன்னா அது செத்தா மாமியார் போயாச்சா அப்படிங்கிற ஒரு அந்த மாதிரி இதில் பார்க்க சொன்னார். தம்மு வச்சுட்டு அப்படி பார்த்துருப்பேன் நான். அது பார்க்கும்போது தனியாக ஒரு க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஆனால் கேமரா இங்கே இல்லை, அந்த பின்னாடி என்ன ஒரு தூரமாக தான் இருந்தது, பக்கத்தில் வைக்கல. பட் அதுக்கு சினிமாவில் அது இதில் பார்க்கும்போது பிரமாதமாக இருந்தது. பட் என்ன நான் எதை சொல்ல வந்தேன்னா, இந்த எல்லா ஆக்டர்ஸும் சேர்ந்து நடிக்கும் போது ஒன்று இருக்குல்ல, பி ஃபோக்கஸாக இருக்கிறது. எல்லாருமே டக்கு டக்குன்னு டைலாக் பேசணும். அது சிவகுமாரோடைய பெரிய பொறுப்பு. அது உடனே முதல் படம் அவர் அந்த 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 லொக்கேஷனை
சீக்கிரமாக எடுத்து முடிக்கணும், அந்த ஒரு இது இருந்தது. அதே நேரத்தில் அந்த காட்சி எடுக்கும்போது எல்லாருமே டக்கு டக்குன்னு பேசிட்டாங்க, நம்மளும் பேசிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது அப்படி தான் போச்சு. ஒரே ஃப்ளோவில் எல்லாருமே பேசிட்டோம். ஸோ அப்போ அவங்க மேம்கிட்டேருந்து கற்றுக்கும் போது மேம் ஈஸியாகவும் அவங்க எடுத்துட்டாங்க. அவங்களுக்கு அந்த வட்டார மொழியில் சிவகுமார் சொல்கிறாரு, அது டக்கு டக்குன்னு எடுத்துட்டாங்க. இன்னொன்று வந்து பெரிய அனுபவமாக பார்க்குறேன். எங்கேயாவது ஒரு லேர்னிங் இருக்குல்ல. இப்போ நம்ம வந்து நம்மக்கிட்ட தான் எல்லா சரக்கு இருக்குன்னு நம்ம நினச்சிக்கக்கூடாது. நம்மளோட சின்ன பையன் ஒருத்தர் பிரமாதமாக நடிப்பான், அவன் எப்படி இப்படி பேசுகிறான், அவன்கிட்ட வந்து கவனிக்கிறது. நீங்கள் உட்காந்து கவனித்தாலே போதும். நீங்கள் அமைதியாக உட்காந்து ஒரு பர்ஃபார்மன்ஸு நீங்கள் கவனிக்கணும். கவனிச்சுட்டு இப்போ உங்களுக்கு அது கன்வெர்ட் ஆகும். நீங்கள் ஒரு பாடி லாங்குவேஜில் நீங்கள் ஒன்று பண்ணும்போது உங்களுக்கு ஒன்று வரும். அது மாதிரி ரிப்பீட்டட் பண்ணக்கூடாதுன்னு நான் விரும்புவேன் முடிஞ்ச வரைக்கும். பட் இருந்தாலும் ஓரளவுக்கு எங்கேயாவது டப்புன்னு வந்துடும். அந்த நீங்கள் சொன்ன மாதிரி சார்பட்டல் உள்ள மாதிரி நீங்கள் பார்த்தீங்களே மீம்ஸுக்கு வந்துச்சு அப்படின்னு, அது சம்டைம்ஸ் அது வந்துடும். ஆனால் அது மீறி அது ரொம்ப ஃபோக்கஸாக பண்ணணும். ஒரு கதாபாத்திரம் அந்த ஊர்காரனாகவே இருக்கணும். நீங்கள் 2 இட்லி அந்த ஊரில் அட்ராசிட்டி பண்ணுற ஒரு கேரக்டரு இப்போ நீங்கள் காட்டன் பார்க்கும்போது அது வேறு ஒன்று பண்ணணும். அந்த மாதிரி ஒரு 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 பயத்தையும் ஒரு பொறுப்பையும் உண்டு பண்ணி கொடுக்கும். சார்பட்டாலையுமே எனக்கு பிடிச்ச ஒரு சீன் இருக்குது. அது வந்து இப்போ ஐபிஎல்லாம் வந்துருச்சு அப்படின்றப்போ அந்த மீமை யூஸ் பண்ணுவாங்க. ஆமாம், தூரத்தில் நடந்து வந்துட்டு இருப்பீங்க, அது பார்த்துருக்கீங்களா? ஆமாம், நடந்து வந்த அந்த ஒரு சீக்வன்ஸ் அது பயங்கரமாக இருக்கும். அது வந்து இவர் நம்ம பசுபதி சார் பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ நீங்கள் வந்து நீங்கள் சொன்னீங்களே சந்தோஷ், அவரெல்லாம் வந்துட்டு இருப்பீங்க. அந்த சீன் பயங்கரமாக இருக்கும். ஆமாம் ஆமாம், அது வந்து பயங்கர ஒரு மீம் மெட்டீரியலும் கூட. ஆனால் அதில் வந்து உங்களோட தெனாவுட்டு வந்து பயங்கர ஃபோக்கஸ்டாக இருக்கும். சூப்பராக நடந்து வரான் ஒருத்தன், அந்த மாதிரி இருக்கும். படத்தில் பார்க்கும்போது காமெடியாக ஒருத்தன் நடந்து வரான் அப்படின்றத தாண்டி இப்போ கெத்தாக ஒருத்தன் ஒரு நடந்து வரான், கார்ல இருந்து இறங்கி வர. ஆமாம், அப்படி நடந்து. அது எப்படி சொன்னார், நீங்கள் எப்படி நடந்து வந்தீங்க? இல்லை, அது காரில் வர்ற இங்கே பாரு வரத்தல, நீ காரில் வர இறங்கி நேராக இங்கே வர்ற வந்து இந்த மாதிரி பஞ்சாயத்து நடக்குது, நீ வந்து அப்படியே வந்து சொல்கிற, நாங்கள் பேசுகிறலாம் இவர் பேசி நிற்கிறாரு, காலங்கலிகாலமாகி போச்சு, நாங்கள் பேசுகிறலாம் இவர் பேசி நிற்கிறாரு, அதான் பயப்படுறீங்களே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பாடி லாங்குவேஜோடு ஒன்று ட்ரை பண்ணியிருப்பேன். அது இந்த எனக்கே ஒரு பயங்கரமான சந்தோஷம். ஏன்னா ஓப்பன் அப் ஆகிறது ஒரு ஆக்டர் இருக்குல்ல, நீங்கள் வந்து அது சட்டலாகவும் சொல்லலாம், அது நியூட்ரலாகவும் சொல்லலாம். அந்த கேரக்டரோட பாடி லாங்குவேஜ் தன்மை ஒன்று இருக்குல்ல, அதை ரஞ்சித் சார் ஒன்று அது எதிர்பார்க்குறாருன்னு எனக்கு தெரிஞ்சிடும். இப்போ எனக்கு ஒரு ஒர்க் பண்ணுற டேரக்டர்கிட்ட அவங்க என்ன எதிர்பார்க்குறாரு, கார்த்தி என்ன எதிர்பார்க்குறாரு, மணிகண்டன் என்ன எதிர்பார்க்குறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் ஒர்க் பண்ண. இப்போ ரஞ்சித் சார் ஒன்று பண்ணும்போது ஓப்பன் அப் ஆக சொல்கிறாருல்ல, அப்போ ஓப்பன் அப்போ இந்த கேரக்டருடைய குணாதிசயமே அதுதான். நக்கா நாவிட்டா தும்னா பாடி லாங்குவேஜோட இப்படி ஒரு மாதிரி என்னடா அப்படின்னு அது வரும்போது நமக்கு ஒன்று தோணும்ல, அதை ப்ரெசென்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப மிகப்படுத்திடக்கூடாதுன்னு நினைப்பேன். சம்டைம்ஸ் இந்த பாடி லாங்குவேஜோட அடாப்ட் ஆயிரும். இல்லைன்னா துண்டை தனியாக வந்து நீங்கள் என்ன தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் உங்கள் பாடி லாங்குவேஜ் வந்து அது பொருந்தலைன்னு வச்சுங்களேன், அது ஓவர் ஆக்டிங்கில் போயிருக்கு. ஓகே ஓகே, அந்த கதாபாத்திரம் அதுவும் கொஞ்சம் என்னுடைய உடல் வாகை வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. அந்த கேரக்டரும் கொஞ்சம் பெருசாகவும் நிறைய பேரனால பாராட்டப்பட்டது. சார்பட்டா 2 இருக்கீங்களா? கண்டிப்பாக சொல்லிட்டாரு. சொல்லிட்டாங்க, பட் எப்போன்னு தெரியும். அதே கேரக்டர் தானே? அது நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நிறைய பேர் இந்த பார்ட் 2 அப்படின்னு வைக்கும்போது நிறைய மாற்றி. இல்லை, அதை நான் எப்பயுமே ஒரு சில இயக்குநர்கிட்டலாம் எனக்கு கதையே கேட்க மாட்டேன். ரஞ்சித் சார், கார்த்திக் சுப்ராஜ், மணிகண்டன், நான் இவங்ககிட்ட தான் நிறைய வேலை செஞ்சுருக்கேன். இப்போ மணிகண்டன் தான் இப்போ அடுத்தடுத்து வேலை செய்கிற போகிறேன். சேவன் இருக்கேன், சேவனில் இருக்கேன். ஓகே, நான் கதை கேட்கல சிவாட்டா. ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு கேட்பேன், அந்த தாய்க்கல்வியில் கேட்டேன். சேவலில் நான் கேட்க மாட்டேன். ஏன்னா அந்த நம்பிக்கை திருப்பி நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னா நம்மளை தவறாக யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருவேன். நம்மளை என்ன நீ கூப்பிட்டு நான் வராமல் என்ன இருக்குது, நீ நான் பயன்படுத்துறது தப்பாக பயன்படுத்த மாட்டேன், எனக்கு தெரியும், அவருக்கும் தெரியும். அந்த மாதிரி தான் நான் நிறைய இயக்குனர்கிட்ட. இப்போ ரஞ்சித் சார்கிட்ட நான் இது வரைக்கும் கேட்கவே இல்லை. வர சொன்னார்னா போய் நின்றுவேன். அவர் எத்தனை நாள்லாம் அப்படி நின்றுவேன், அவ்வளோதான். மற்றபடி நான் இந்த கேரக்டர் எப்படி, இது என்ன, இது எப்படி போகும், அப்படி போகும், இந்த கேரக்டர் மட்டும் இது அப்படியெல்லாம் கேட்கவே மாட்டேன். தங்கலானுக்கு அப்படி தான் கூப்பிட்டாரு, போய் நின்று, அவ்வளோதான். என்னென்ன படங்கள் அடுத்தது இருக்குது? அடுத்து கார்த்திக் சுப்ராஜ் படம் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம். ஆமாம், அது முடிஞ்சாச்சு. இதுக்கப்புறம் சேயோன்னு. ஓகே,
அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 படம் ஒப்பந்தம் ஆயிருக்கேன், பேசிகிட்டு இருக்காங்க. சொல்லலாமா அது என்னென்னு? அதான் ஏஜிஎஸ்க்கு ஒரு சந்தானம் படத்தில் ஓகே. ஒரு தனியாக ஒரு ஃபுல் டைம் காமெடியாக வர மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அது என்ன ஃபைனல் ஆகல, அது ஒன்றா பார்ப்போம். ஓகே, சூப்பர். இன்னும் நிறைய இயக்குனர் வெற்றிமாறன் சார்ட்டெல்லாம் வேலை செய்யணும் ஆசை, இது மாரி செல்வராஜ் சார்ட்ட வேலை செய்யணும் ஆசை. இதுக்காகத்தான் இத்தனை நாள் காத்துன்னு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி தான். அவங்ககிட்ட வந்து அழைப்பு வருமானு எதிர்பார்த்துட்ருக்கேன். ஆனால் ஒரு ஆடிஷன் பண்ண எப்படியாவது எங்கே போனாலும் நானே வாண்டுட்டேன், நான் ஆடிஷன் பண்ணட்டுமான்னு கேட்பேன். ஸோ இப்போதைக்கு இதுதான். இப்போ டிமாண்டி காலனி 3 பண்ணியிருக்கேன், அடுத்த ரிலீஸு. ஸோ அப்படியே பார்ப்போம். நிறைய இயக்குனர்லேருந்து எனக்கு கால் வரும். நான் நிறைய பேர்கிட்ட வேலை செய்யணும், புது கதாபாத்திரத்தில் டிஃப்ரெண்ட்டாக நடிக்கணும்னு பெரிய ஆசை இருக்குது. அதெல்லாம் நிறைவேறுங்கிற பெரிய நம்பிக்கையோடு இருக்குது. ரொம்ப நன்றி. நன்றி. உங்களுடைய இந்த டைமுக்கு நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. நடிப்பில் ஆரம்பித்து உங்களுடைய அந்த ஆரம்ப காலகட்டத்திலேருந்து எல்லாத்தையுமே நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி உங்களோட இந்த நேரத்துக்கு. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். நானும் ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி ஓப்பன் அப் ஆகி ஓப்பன் பிளேஸில் இப்படி ஒரு இன்டர்வியூ கொடுத்ததில் பெரும் மகிழ்ச்சி. சினி உலகமும் பெரிய நன்றி. பார்வையாளர் எல்லாரும் உங்களை சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சி. நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்குறானா கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியல். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.